friends, welcome to Maggie's kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் வேறு ஒரு நியூ ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதோ. இதை நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கணும். நல்லா பொடிசாக சாப் பண்ணிட்டு கார்லிக் டோஸ்ட்க்கு வேண்டியதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடாயில் பட்டர் போட்டுட்டு அதில் சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு, குடமிளகாய், தக்காளி எல்லாம் ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அது, தக்காளி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுட்டு, இப்போ பெப்பர் போட்டோம்னா அடுத்து கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி மசாலாவை எடுத்து வச்சுக்கணும். சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு கெச்சப் இருந்துச்சுன்னா, டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா ஒரு இதாக வரும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் பிடிக்கலைன்னா விட்டுருங்க. கெச்சப் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மசாலாவெல்லாம் எடுத்து அப்படியே ப்ரெட்டில் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஒரு ஸ்லைஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி அப்படியே தவாவில் வச்சு 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தோசை தவா எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ண ப்ரெட்டை வச்சு டோஸ்ட் பண்ண போகிறோம். கார்லிக் டோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. டீயோடு சேர்த்து ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டிஃபனுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு. கார்லிக் பிரெட் டோஸ்ட்டோட ரீகேப் வந்து 20 to 25 பல்லு பூண்டை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு பட்டரில் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அது நல்லா பச்சை வாடை போடுறது வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு, பச்சை வாடை போனதுக்கப்புறம் அதில் கேப்சிகம் அண்ட் டொமேட்டோ ஆட் பண்ணணும். அது நல்லா ஃப்ரை ஆனோடனே அதில் கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட், அப்புறம் கொஞ்சம் கெச்சப் இருந்ததுன்னா கெச்சப், அது வந்து ஆப்ஷனல். அதுக்கப்புறம் 4 pairs ஆஃப் ப்ரெட் எடுத்துக்கணும். 2 ப்ரெட்டுக்கு நடுவில் வந்து நம்ம பண்ண மசாலாவை ஸ்டஃப் பண்ணி பேனில் வச்சு 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் நம்ம எம்மி கார்லிக் பிரெட் டோஸ்ட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், என்ஜாய் குக்கிங், ஈட் ஹெல்தி. பாய்.